Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வரலட்சுமி நோம்புக்கு நைவேத்தியமாக படைக்கிறதுக்கு 4 வகையான சாதம், ஒரே ஒரு சுண்டல் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப எளிமையாக பண்ணலாம். இது வந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம பிரசாதமாக கொடுக்கலாம். அதே மாதிரி சாமிக்கு வந்து நம்ம நைவேத்தியமாக படைக்கிறதுக்கு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து யூஸ் பண்ணாமல் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சக்கரை பொங்கல் வரலட்சுமி நோம்புக்கு நம்ம நைவேத்தியமாக படைக்கிறதுக்காக செய்கிறோம். பாசிப்பருப்பை வறுத்துட்ருக்கோம். இது வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து எப்போவுமே பாசிப்பருப்பு வறுத்து போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம பாசிப்பருப்பை வறுத்துட்ருக்கோம். சக்கரை பொங்கலுக்கு ரேஷியோ என்னென்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. பச்சரிசி தான் எடுக்கணும் சக்கரை பொங்கலுக்கு. இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி கூட ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். இது வந்து பொங்கல்னோட ரேஷியோ, அதாவது 1 டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்குறோம், 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம பருப்பு எடுத்து வறுத்துருக்குறோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். இதுக்கு வந்து 150 கிராம் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொங்கல் செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அரிசி வச்சுக்கலாம். நம்ம இந்த கப்பில் வந்து 3 டம்ளர் அளவுக்கு அதாவது சாப்பாட்டு அரிசி வச்சுருக்குறோம். இதில் 3க்கு வந்து நான் 8 டம்ளர் அளவுக்கு, அதாவது 9 டம்ளர் தண்ணி விட்டேன்னா நான் 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ வேக வச்சுருக்கிறேன். நம்ம வந்து என்னென்னா சாதத்தை வந்து லெமன் ரைஸ், புளியோதரை, தேங்காய் சாதம் இந்த 3 பண்ண போகிறோம். ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம பொங்கல் பண்ணுறோம். 5வது ஐட்டம் வந்து சுண்டல். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரிசி வந்து வெந்துட்டுருக்கு. இது நல்லா 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணிடலாம். அரிசி வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம கழிஞ்சிட்டு நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் அரிசி போட்டுக்கலாம். பொங்கலுக்கு வந்து நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு அரிசியும் பருப்பும் போட்டிருக்கிறேன். இப்போது அளவு என்னென்னா 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் அரிசிக்கு தண்ணி விட்டுறேன். 2 3 3. இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 1 1/2 டம்ளர். மொத்தமாக நம்ம 5 டம்ளர் வந்து தண்ணி விட்டுருக்குறோம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வடிகட்டி பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போது சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தனி பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கணும். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு வச்சுருக்கிறது அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த பருப்பு நல்லா குழைய விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் இந்த வறுத்து போட்டதுனால பருப்பு வேகாத மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து வெள்ளை தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இதை வந்து ஊற்றிக்கலாம். அப்படியே வடிச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சிலருக்கு வந்து பால் ஊற்றி செய்கிறதுனாலும் செய்யலாம். இப்போ வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வந்து ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம அந்த ஒரு ஃப்ளேவருக்காக கற்பூரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பச்சை கற்பூரம் இந்த அளவுக்கு தான். இதுவே நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா பொடி பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம பால் விட்டுக்கலாம், அதாவது காய்ச்சின பால். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். ஒரு சிலருக்கு பால் வேண்டான்னா பால் ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது 3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ நம்ம முந்திரி போட்டு தாளிச்சுக்கலாம். இதுக்கு 25 ml அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு. இதுக்கு ஒரு
15 முந்திரியை உடைச்சி வச்சுருக்கிறேன், ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை பொங்கல் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய்யிலேயே நல்லா தேங்காய் முந்திரி திராட்சையை வதக்கிட்டு இப்போ நம்ம சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நைவேத்தியமாக படைக்கிறதுக்கு சர்க்கரை பொங்கல் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ரைஸ் வேக வச்சுருக்குறோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஆறியாச்சு. அடுத்து வந்து என்னென்னா, இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு வேளை ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும். நம்ம சாதத்தை வந்து 3 பங்காக பிரிச்சுக்கலாம். ஒன்று லெமன் சாதத்துக்கு, புளியோதரை சாதத்துக்கு, தேங்காய் சாதம். இது வந்து 3 பாகமாக பிரிச்சுட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது தேங்காய் சாதம், அடுத்து செய்ய போகிறது லெமன் சாதம், அடுத்து புளியோதரை. இந்த 3 சாதமே நம்ம கண்டினியூஸாக செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிட்டு தேங்காய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. 100 கிராம் அரிசிக்கு நம்ம அரை மூடி தேங்காய் இருந்தாலே போதும். இதுக்கு 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, முந்திரி வந்து ஒரு 4 முந்திரி உடைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருட்டோம். காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, முந்திரி, வரமிளகாய், தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம சாதத்துலேயே கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறோம். அதனால் உப்பு வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தேங்காய் சாதம் ரெடி. அடுத்து நம்ம செய்ய போகிறது லெமன் சாதம். லெமனை புழிஞ்சு வச்சுக்கலாம். எல்லாமே 100 கிராம் அளவுக்கு தான் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அந்தளவுக்கு தான் செஞ்சிட்ருக்கேன். இந்த பழத்தில் நிறைய சாறு இருக்கிறதுனால நம்ம ஒரு பழம் தான் ஆட் பண்ணுறோம். சாறு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பழம் ஆட் பண்ணணும். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது கூட வேர்க்கடலை, வரமிளகாய், முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். லெமன் ரைஸ்க்கு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை. இப்போ நம்ம சாதத்தை கொட்டிக்கலாம். சாதத்தில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லெமன் ஜூஸ் எடுத்து வச்சு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணுறதுனால என்னென்னா சாதத்தில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும். நம்ம அதனால் லெமன் ரைஸ் செய்கிறப்போ கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ரைஸ் ரெடி. இதையே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம புளியோதரை பொடியில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், இது கூட வேர்க்கடலை. புளியோதரை பொடிக்கு வேர்க்கடலை வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். வரமிளகாய் 2, கருவேப்பிலை, இது கூட கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பொடி போட்டுக்கலாம். இது எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணினா பச்சை வாசம் போயிடும். இப்போ நம்ம சாப்பாட்டை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து புளியோதரை மாதிரி நம்ம அதாவது புளிக்காய்ச்சல் செஞ்சு செய்யணுன்னா நான் என்னோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்து கூட செய்யலாம். இது வந்து என்னென்னா புளியோதரை பொடியில் நம்ம செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நோன்பு டைமில் வந்து நம்ம புளிக்காய்ச்சல் செஞ்சு
அவசரமாக செய்ய முடியாது, அதனால் நான் சிம்பிளாக செய்கிறேன். இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். புளியோதரை சாதம் ரெடி. நம்ம 250 கிராம்ஸ் அளவுக்கு வெள்ளை சுண்டல் ஊற வச்சுருக்கிறோம். இதை நம்ம ஆட் பண்ணி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம வடிச்சுக்கலாம். அப்படியே தண்ணி வந்து வடிச்சுக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இப்போ நம்ம கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். வேக வச்சுருக்கிற சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் வரைக்கும் இருந்தாலே போதும். அதாவது நெய்வேத்தியம் பண்ணுறதுனா நம்ம வந்து வெங்காயம், பூண்டு இது ரெண்டையுமே தவிர்த்துக்கணும். இதுக்கு வந்து எந்த மசாலா எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. வரலட்சுமி விரத நோன்பு படையல் ரெடி. வரலட்சுமி நோன்புக்கு 4 வகையான சாதம், ஒரு சுண்டல் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பயனில் சொல் பாராட்டு வானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். பயனில்லாத சொற்களை பாராட்டி பேசிக் கொண்டிருப்பவனே ஆண்மகன் என்று சொல்லக்கூடாது. அவன் மக்களுள் பதர் போன்றவன்.